முருகன் மாநாட்டுக்கு பவன் கல்யாண், யோகி ஆதித்யநாத்தை ஏன் அழைத்தீர்கள் என்கிற வினாவிற்கு, நாட்டில் யாராவது ராமரை பற்றி தவறாக பேசினால் என் செருப்புதான் பேசும் என மேடையிலேயே செருப்பை காட்டியவர் பவன் கல்யாண் எனவும், யோகி ஆதித்யநாத் நேரடியாக ஜேசிபி கலாச்சாரத்தை மேற்கொள்வார் எனவும், இவர்கள் இருவரும் நாட்டுக்கு தேவையானவர்கள் என இந்து முன்னணி நிர்வாகி பக்தவச்சலம் விளக்கம் கொடுத்துள்ளார். இந்த மாநாட்டுக்கு 2 பேர் ஏன் கூப்பிட்டீங்க? முருகன் மாநாட்டுக்கு பவன் கல்யாண்ஜி எதுக்கு கூப்பிடுறீங்க? முருகன் மாநாட்டுக்கு ஏன் நீங்க யோகி ஆதித்யநாத் கூப்பிடுறீங்க? காரணம் இருக்கு. பாரத நாட்டுல 2 பேர் தான் வித்தியாசமாக எங்களுக்கு கண்ணில் பட்டாங்க. ஒன்று பவன் கல்யாண்ஜி. ஒட்டுமொத்த மேடையில எவனாவது இந்த பூமியில இந்த மண்ணுல ராமரை பத்தி, பெருமாளை பத்தி, கடவுளை பத்தி பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலேயே அவர் செருப்பெடுத்து காமிச்சு நான் பேச மாட்டேன் இது பேசும் சொன்னவர் பவன் கல்யாண். தர்மத்துக்கு விரோதமாக யாராவது பேசினா பவன் கல்யாண் உதாரணம் நமக்கு. அடுத்து ஒருத்தர் வர முடியாது, தவிர்க்க முடியாத காரணத்தினால சொன்னார். நமக்கு எல்லாம் தெரியும் யோகிஜி. அவர் எப்படி இவராவது கை காமிச்சார். அவர் பேசுறதே கிடையாது. பேசுறதெல்லாம் தேசிய சின்னமாக ஜேசிபி தான் போலாம். இந்த தேசத்துக்கு எதிராக, தர்மத்துக்கு எதிராக யாரு பண்ணாலும் ஜேசிபி வேலை செய்யும். இந்த நாட்டுக்கு தேவை இப்படிப்பட்ட நபர்கள்.